அப்போ பிரச்சனை வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் துன்பப்பட்டால், கடன் பிரச்சனை நிமித்தம் துன்பப்பட்டால், வியாதி நிமித்தம் ஒருவன் துன்பப்பட்டால், பலவிதமான பிரச்சனை நிமித்தம் ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண கடவன். அவன் ஜெபம் பண்ண கடவன். உண்மைதான். அந்த ஜெபம் என்னையும் பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன் ஆண்டவர் உங்களை பரிசுத்தமாக்க சொல்லுகிறார்? பரிசுத்தமுள்ள தெய்வம் பரிசுத்தமான நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறார். ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் யாருன்னா அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர் சொல்லுகிறார், மகனே நான் உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். நீ பரிசுத்தத்தை விரும்புகிறாயா? நான் திரும்பவும் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் அற்புதத்தை விரும்புகிறீங்களா, பரிசுத்தத்தை விரும்புகிறீங்களா? உண்மையாக சொல்லணும், நீங்கள் எதை விரும்புகிறீங்க? ஆமாம், போய் தான் சொல்கிறீங்க. ஏன்னா பரிசுத்தத்தை விரும்புகிறவர்கள் ரொம்ப குறைவு. ஆண்டவருடைய இருதயம் எதை விரும்புது? பரிசுத்தத்தை விரும்புகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். முதலாவது உங்கள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லு. நான் உங்கள் நடுவில் எனக்கு என்ன செய்வேன்? அற்புதத்தை செய்வேன். நிச்சயமா கர்த்தர் விரும்புகிற ஒரு பரிசுத்த ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இரத்தத்தினால கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஒரு பக்தன் சொல்லுகிறான், பாவி என் மேல ஏன் இந்த அன்பு ஆண்டவரே? சித்தம் என் மீது வைத்திட்ட போதும் எனக்கு இன்னும் வாழ தெரியலையே ஆண்டவரே, என்னையும் பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பாவி என் மேல இவ்வளவு அன்பு வச்சிட்டீங்க, ஆனாலும் பரிசுத்தமாகணுங்கிறது எனக்கு தெரியாம நான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேனே. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பரிசுத்தத்தை கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவி என்னையும் பரிசுத்தப்படுத்தும். நிச்சயமா ஒரு அற்புதம் வாழ்க்கையில நடக்க போகிறது. கர்த்தர் உன் குடும்பத்தின் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய வியாபாரத்தின் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன்னுடைய இக்கட்டின் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உன் தேவையின் நடுவிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாய். உன் இருதயம் கலங்கி நிற்கிறதோ, ஐயோ என் வாழ்க்கையில நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நம்பினவர்கள் எனக்கு துரோகம் பண்ணி விட்டார்கள், எனக்கு நம்பினவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், நான் ஏமாந்து நிற்கிறேன் ஆண்டவர், எத்தனை பேரை நம்பி நான் ஏமாந்து விட்டேன் அப்பா, இனி எந்த மனுஷனை நான் நம்ப மாட்டேன், உம்மை நம்பி உம்முடைய பாதத்தில் நான் சரணடைகிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டப்பா, என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நிச்சயமாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் இக்கட்டின் நடுவில் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் கல்லாக இருக்க போகிறது, ஒரு நன்மையின் கல்லாக இருக்க போகிறது. எந்த இடத்துல நீ கலங்கி நின்றாயோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு தூக்கி எறியப்பட்டாயோ, எந்த மனுஷனுக்கு நன்மை செய்து உனக்கு தீமை செய்தார்களோ அவர்கள் நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அற்புதங்களை செய்கிறவர்.